வணக்கம். கலை கமல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ நீங்கள் ட்ரேடிங் எதுவும் பண்ணுறீங்களா இல்லையா, ஏதாவது ஐடியா சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு. என்னோடய ஷேர் மார்க்கெட் ஜேர்னி எப்படின்னா, என்னை வந்து ஒரு சீனியர் அண்ணா ஒரு இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். எப்படின்னா, சீனியர் எங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணும்போது சீனியர்ஸ் மெஜாரிட்டி இருப்பாங்க. நான் ஒரு பையன் ஜூனியராக இருப்பேன். அவங்களுக்குள்ள வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றியே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். எந்த ஸ்டாக் வாங்கியிருக்க, விற்றுருக்க, எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்க, லாஸ் பார்த்துருக்க, அப்படி டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். போயிட்டுருக்கும்போது நமக்கு அதில் என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு புரியல. சரி, இப்போ என்ன ப்ரோ என்ன பேசுகிறீங்க என்ன எதுன்னு கேட்டால் அது நம்மளை இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு சீனியர் என்ன சொல்லிட்டாரு, உனக்குலாம் இதை பற்றி என்னடா தெரியும், தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அப்படி போடா அப்படின்னு நம்மளை துரத்தி விட்டார். ஸோ நம்ம வந்து என்னது நமக்கு இதெல்லாம் தெரியாதா, நம்மளால் கற்றுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு தாட்டில் சரி ரைட்டு அதை பற்றி என்னன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு சீனியரை நான் வந்து பிடிஎஃப் அவர்கிட்ட வாங்கினேன். ஒரு புக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணார். அந்த பிடிஎஃப் புக்கில் ஒரு 300 பேஜ் இருந்துச்சு. அது ஃபுல்லாலாம் ரீட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 300 பேஜ் தான் ரீட் பண்ணேன். 300 பேஜை ரீட் பண்ணிவிட்டு அது போக யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். வீடியோஸ் பார்த்தோன்னே ஓரளவு தெரிஞ்சிச்சு ஷேர் மார்க்கெட்னால் என்ன, ஒரு ஷேர் எப்படி உருவாகுது, இந்த மாதிரி ஒரு சின்ன டீட்டெயில் தெரிஞ்சிச்சு. அதை வச்சு நமக்கு அப்போ இருந்த அறிவு வந்து என்னென்னா, கரண்ட் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் தேவைப்படும், கரண்ட் வந்து யூஸ் பண்ணாத இடமே இல்லை, ஸோ வந்து கரண்ட் வந்து ஃப்யூச்சரு அப்படின்னு நானாக அப்போ டிசைட் பண்ணேன் எனக்கு இருந்த நாலேஜுக்கு. ஸோ ரிலையன்ஸ் பவரு, அதானி பவரு, டாட்டா பவரு, ஓரியண்ட் க்ரீன் பவரு, அப்புறம் இருக்கிற பவர் செக்டார் எல்லாமே, பவர் கிரிட்டு, இந்த மாதிரி எல்லாமே பவர் செக்டார்லே என்கிட்ட அமௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, டெய்லி ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படி இருக்கும். அது தூக்கி வேலெட்டில் போட்டு சேர்த்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா சேர்த்துட்டு அப்படியே ஸ்டாக்காக வாங்குறது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துக்கே நான் வந்து எவ்வளோ சேர்த்துனா வெறும் 12,000. ஒரு வருஷம் ஃபுல்லாகவே அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இன்வெஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா 12,000 இருக்கும். ப்ராஃபிட் வந்து அதில் ஒரு 15,000 கிட்ட எடுத்தோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே சேர்த்து வெறும் 3,000 ப்ராஃபிட் எடுத்தோம் 12,000 ரூபா போட்டு. செகண்ட் வருஷம் அப்படியே போச்சு. அந்த 12,000 எடுத்தாச்சு, வெளியே எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் வருஷம் என்ன பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அப்படியே அதே மாதிரி தான், வேறு எதுவும் பேட்டர்லாம் இல்லை. கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டோம். ஃபண்டமெண்டல் எப்படி பார்க்குறாங்க, ஏர்னிங் பர் ஷேர் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு அப்போ தான் ஐஆர்எஃப்சி வாங்கினது, இந்த மாதிரி ஸ்டாக்ஸு, கரூர் வைசியா பேங்க், இந்த மாதிரி ஸ்டாக்ஸாக வாங்கி அதில் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே சேர்த்து அதில் ஒரு 5,000 ப்ராஃபிட் எடுத்தோம். ஃபஸ்ட் வருஷம் 3,000, ரெண்டாவது வருஷம் 5,000, இவ்வளோ தான் ப்ராஃபிட்டு. இப்போ 3வது வருஷம் 2025 இந்த வருஷத்தில் தான் சரி ரைட்டு இதில் ஒரு ஏர்னிங்ஸ் வருது, இதை வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இன்னும் ஏர்னிங்ஸ் அதிகப்படுத்தும், இன்னும் நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு இப்போ மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகி என்ன இருக்குன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்தில் இப்போ நம்ம எடுத்த அமௌண்ட் வந்து 5,000 ப்ராஃபிட். அதாவது 1 இயரில் எடுத்த அமௌண்ட்டை இப்போ நம்ம வெறும் 4 மந்த்ஸில் எடுத்துட்டோம். இதுக்கு நான் செலக்ட் பண்ணுற என்னோடய ஸ்ட்ராட்டஜி, இது பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணுறது, மார்க்கெட்டில் நல்ல ஃபண்டமெண்டல், நல்ல மார்க்கெட் கேபிட்டலாக, நல்ல ஸ்டாக்ஸ், நல்ல சூப்பரான ஸ்டாக்ஸாக பார்க்குறது, டெப்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறது, ஐடிசி, அதுக்கப்புறமா டாட்டா பவரில் டாட்டா மோட்டார்ஸு, அப்புறம் மணப்புரம், முத்தூட் ஃபினான்ஸு, இந்த ஐடிஎஃப்சி, ஃபர்ஸ்ட் பேங்க்கு, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான நியூஸாக உள்ள ஸ்டாக்ஸாக எடுக்கிறது. நியூஸை மட்டும்தான் வச்சு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஒரு 2%, 1% வாலட்டிலிட்டி கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும்ல, அந்த மாதிரி ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ரொம்பலாம் ப்ராஃபிட் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் 1% ஆர் 2% ஏறினோடனே விற்றுட்டு வெளியே வந்துடுறது. நான் பண்ணுறது இன்ட்ராடே கிடையாது, ஸ்விங் ட்ரேடும் கிடையாது, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஷார்ட் டைம் அது எதுவுமே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நான் ஒரு புது விதமாக ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் சீனியர்ஸ் வந்து நீ பண்ணுறது தப்புன்னு தான் என்னை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ப்ராஃபிட் வருது, அமௌண்ட் வருது. ஸோ நான் வந்து இதில் என்ன தப்பு இருக்குது, நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் போல், அப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, நீ ட்ரெண்டு பாரு, சார்ட்டு பாரு, அதில் உள்ள பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணு, நீ வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்க்குறத ஜஸ்ட்டு 2-3 ட்ரேடில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 2-3 ட்ரேட்லனா அவ்வளோ லாஸும் அதில் புக் பண்ணுவோம் நம்ம, அதனால் அதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜினா 0% லாஸு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அந்த அமௌண்ட் கம்பல்சரி 1%, 2% ஏறணும். அது ஒரு நாளில் ஏறலாம், 2 நாள் ஏறலாம், ஒரு வாரம் 10 நாள் கூட ஆகலாம். 1% ஏறணும், இல்லை 2% ஏறணும்னு விற்றுட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக், அந்த மாதிரி ஸ்டாக்ஸ். இப்போ நான் சுத்தல ஒரு அமௌண்ட்டே வந்து ஐடிசி
அப்புறமா மணப்புரம், அப்புறமா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, வேற என்ன டாட்டாவில் ஏதாவது டாட்டா மோட்டார்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் தான் வந்து நான் சுற்றுல விடுவேன். நாட்கோ ஃபார்ம், இதெல்லாம் வந்து ட்ரெண்டில் நல்ல நியூஸாக இருக்கும், கம்பெனியோட ப்ரொஃபைலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸாக வந்து செலக்ட் பண்ணுறது. இதை தவிர்த்து வேற என்ன, இப்போ வந்து என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் போர் போயிட்டுருக்கா, அந்த போர் நடக்கலை இன்னும், ஆனால் போருக்கான அந்த ஒரு சுச்சுவேஷன் தானே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் நான் என்ன யோசித்தேன், கோல்டோட ரேட் ஏறும், அப்போ நம்ம வந்து கோல்டு பீஸை வாங்கி போட்டுருன்னு சொல்லிட்டு இப்போ 32,000 வந்து கோல்டு பீஸில் போட்டிருக்கேன். இப்போ கோல்டு பீஸும் ரொம்ப நாள் வச்சுருப்பேனான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதில் ஒரு 1% 2% அது ஏறினோடனே அதையும் செல் பண்ணிட்டுருவேன். செல் பண்ணிட்டு அடுத்தடுத்து நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறது, 1% 2% ப்ராஃபிட் பார்க்குறது. செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸு கம்பல்சரி மார்க்கெட்டு, நல்ல மார்க்கெட்டு ப்ளஸ் ப்ரொஃபைல், நல்ல ப்ரொஃபைலு, நியூஸும் நல்ல நியூஸாக இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறது. செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கி 1% ப்ராஃபிட். ஒரு கான்செப்ட் இப்போ என்னென்னா, நான் எப்படியாவது ஒரு ஒரு லட்சம் உள்ள ரொட்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க போர்ட்ஃபோலியோவில். நியூஸு, நம்ம ஸ்ட்ராங்கான நியூஸு, ஸ்ட்ராங்கான கம்பெனி, ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ எல்லாமே பார்த்து தான் நம்ம உள்ளே போடுறோம். அப்போ 1 இயருக்கு ஒரு 1 லேக்குக்கு மந்த்துக்கு 5%னாலும் 5,000 ஆச்சு. அப்போ 1 இயருக்கு கணக்கு பண்ணுங்கள், 1 இயர் கணக்கு பண்ணால் 50,000 to 60,000 வரும் நமக்கு. ஸோ கான்செப்டே அதுதான். நம்ம ஒரு வருஷத்துக்கு 50% ப்ராஃபிட், அவ்வளோதான். பார்க்கலாம், இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இதில் ஐடியானா இதுதான் ஐடியா. என்னோடய ஐடியா மொத்தத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். யார் சொல்லியிருக்காருன்னா கலைக்கமல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. கேட்டோன்னே எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஏன்னா மார்க்கெட்டை பற்றி அந்தளவுக்கு டீட்டெயிலாக எதுவும் தெரியாது நமக்கு, ஓரளவு பேசிக் தான் தெரியும். ஆனால் நம்மள்ட்டையும் ஒருத்தவங்க டவுட்டு கேட்டிருக்காங்கும் போது சரி ரைட்டு, நம்மளோட என்ன இதோ நம்மளோட ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம், ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் மார்க்கெட்டை பற்றி ஐடியா இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.